அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற தலைப்பு ஜூலை மாத ராசி பலன்கள். ஜூலை மாத ராசி பலன்கள் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மேஷராசி காலபுருஷ தத்துவப்படி முதல் ராசியான மேஷராசி நேயர்களுக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மேஷராசி நேயர்கள் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா துடிப்பானவர்களாக இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்திலும் நம்பர் ஒன்னாக இருக்கும்னு நினைப்பாங்க. பிடிவாதக்காரங்களாக இருப்பாங்க. வைராகிய குணம் மிக்கவங்களாக இருப்பாங்க. உஷ்ண தேகம், அவங்க உடம்பே பார்த்திங்கன்னா ஹீட் பாடியாக இருக்கும். டக்குன்னு முடிவெடுப்பாங்க. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாப்பிட்றாங்க, நல்லா சாப்பிடுவாங்கன்னு சொல்லலாம். என்னென்னா அவங்க ராசி சின்னமே ஆடு தான். அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா யாராக இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா விட்டு கொடுக்க மாட்டாங்க. அந்த பொசசிவ்னஸ்ன்னு ஒன்று இருக்கும். இப்போ ஆடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கூட்டமாக இருக்கும் பார்த்திங்களா, அதே மாதிரி தான் மேஷராசிக்காரங்களும் ஒரு கூட்டமாக இருக்கிறதா நினைப்பாங்க, கூட்டமாக இருக்கிறத விரும்புவாங்க. நண்பர்களோடு சேர்ந்து பழகணும்னு நினைக்கிறவங்க தான் மேஷராசிக்காரங்க, சரிங்களா. ஆனால் நிறைய உங்களுக்கு பார்த்திங்கன்னா கோவம் வரும், அளவுக்கு அதிகமாக கோவம் வரும். ஆனால் பாசக்காரங்கன்னு சொல்லலாம். ஒருத்தர் மேலே பாசம் வச்சுட்டாங்கன்னா அவங்க வந்து இந்த பாசத்துக்காக என்ன வேணால் பண்ணுவாங்க. அப்பேற்பட்ட ராசி தான் இந்த மேஷராசி. இப்போ இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிரகநிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் செவ்வாய் மற்ற கிரகங்கள் எப்படி இருக்குது, உங்களுக்கு சாதகமாக பாதகமாக எல்லாமே நம்ம பார்த்துருவோம், சரிங்களா. மேஷராசிக்கு அதிபதி செவ்வாய், உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் எங்கே இருக்கார்? 6ஆம் இடத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் கேதுவோட பஞ்சமஸ்தானத்தில் இருக்கார், 5ஆம் இடத்துல இருக்காருங்க. ஏன்னா போன மாதத்துக்கெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் வந்து ஒரு பலம் அடைஞ்சு உங்களால் எதுவுமே பண்ண முடியாமல் ஒரு மனக்குழப்பத்தில் ஒரு போராட்டமான ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருந்தீங்க. ஆனால் இப்போ இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் 5ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு மிகப்பெரிய உங்களுக்கு ஒரு பக்கபலமாக உங்களுக்கு அமைஞ்சிடும். இந்த மாதம் 28ஆம் தேதி செவ்வாய் 6ஆம் இடத்துக்கு போயிடுவார். அப்போ அது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான். அப்போ சூரியனோட வீட்டில் இருக்க செவ்வாய் ஒரு நல்ல ஒரு பலனை கண்டிப்பாக கொடுக்கும். மனசில் ஒரு தைரியம் கிடைக்கும், ஒரு உத்வேகம் கிடைக்கும். விடாமல் நீங்கள் முயற்சி பண்ணதெல்லாம் உங்களுக்கு தடங்களாக இருந்தது, நடக்காமல் போச்சுங்க சார், எதுவுமே நடக்கலை, நினச்சது எதுவும் நடக்கலை, ஒரு வீடு வாங்கணும்னு நினச்சோம், வாகனம் வாங்கணும்னு நினச்சோம், எதுவுமே நடக்கலை, மனக்குழப்பம் அதிகமாக இருக்குது, என்ன பண்ணுறதுனே தெரியலன்னு சொல்லிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் செவ்வாய் நல்ல ஒரு இடத்துல இருக்கிறனால நிச்சயமாக அந்த மனக்குழப்பம் விலகி ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கக்கூடிய, ஒரு தைரியம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாக இருக்கும். ஏன்னா நீங்களே தைரியசாலியாக தான் இருப்பீங்க, யாரையும் விட்டு கொடுக்க மாட்டீங்க அவ்வளோ சீக்கிரம். கோவக்காரங்களாக இருப்பீங்க, நினச்சது சாதிக்கணும்னு நினைப்பீங்க. கண்டிப்பாக அந்த மாதிரி தான் உங்களோட கேரக்டர் இருக்கும். அதே மாதிரி தான் இந்த மாதம் நீங்கள் நினச்சது நடக்கும், தொட்டது தொடங்கும். உங்களுக்கு ஆசைகள், உங்கள் கனவுகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதம் தான் இந்த ஜூலை மாதம். கவலையப்படாதீங்க. அதே மாதிரி 2ஆம் அதிபதி சுக்கிரன் பாருங்கள் 2ஆம் இடத்துல இருக்கார். அதுவும் இந்த மாதம் உங்களுக்கு சுக்கிரன் 26ஆம் தேதி 3ஆம் இடத்துக்கு போயிடுவார். அது பெருசாக பாதிப்பு இல்லை. அப்போ வருமானம் வரக்கூடிய நல்ல மாதம். ஒரு சில பேருக்கு திருமணம் நிச்சயமாகிறது, இல்லை மாப்பிள்ளை வீடு வந்து பார்த்திங்கன்னா பொண்ணு வீட்டு போய் பார்ப்பீங்க, திடீர்னு உங்களுக்கு பிடிச்சிரும், டக்குன்னு உங்களுக்கு செட் ஆயிரும், நிச்சயமாக ஸ்டார்ட் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு அந்த கல்யாணம் முன்னேற்பாடு எல்லாமே உங்களுக்கு நடக்கும். வருமானம் வரும், சரிங்களா. பிரிஞ்சிருந்த குடும்பம் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக இருக்குது, சரிங்களா. நல்ல ஒரு மாதம் உங்களுக்கு. குரு உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறது ஒரு நல்ல ஒரு அமைப்புங்க. நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு முயற்சியும் உங்களுக்கு சாதகமாக அமையும். ஏன்னா 3ல் குரு இருக்கிறது ஒரு பக்கபலமாக அமையும். இருக்கிற இடத்த விட குரு பார்க்குற இடத்துக்கெல்லாம் நல்ல ஒரு பவர் ஜாஸ்தி, பலம் அதிகம். அப்போ 9ஆம் இடத்தை பார்க்குறதுனால வெளியூர் பிரயாணம் போகிறது, வெளிநாடு போகிறது, ட்ராவல் பண்ணுறது, அப்ராடு போகணுன்னு நினைக்கிறவங்க ஃபாரின் போகிறது, வீசா கிடைக்காமல் இருக்கவங்க ஃபாரின் கண்ட்ரிஸ்க்கு வந்து வீசா கிடைக்காமல் இருக்கவங்களுக்கு வீசா கிடைக்கிறது, பிஆர் கிடைக்கிறது, அத்தனை அமைப்பும் உங்களுக்கு நல்லாவே இருக்கும், சரிங்களா. முயற்சி ஸ்தானாதிபதி புதனும் நல்லா இருக்கார், உங்களுக்கு 4ஆம் இடத்துல இருக்கார். அதுவும் உங்களுக்கு ஒரு பக்க பலமாக இருக்கும். முக்கியமாக சொல்லப்போனால் சூரியன் உங்கள் ராசிக்கு வந்து ராஜயோகாதிபதி கிரகம் சூரியன், அவர் வந்து இங்கே இருக்கார். உங்கள் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் இடத்துல இருக்கார். இந்த மாதம் 4ஆம் இடத்துக்கு போயிடுவார். ஜூலை 16ஆம் தேதி இந்த மாதம் நடுப்பகுதிக்கு மேலே 4ஆம் இடத்துக்கு சூரியன் போகிறது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான், சரிங்களா. அதனால் அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாக உங்களுக்கு இருக்கும். 4ஆம் இடத்துல சூரியன் போகிறது நல்லதாங்க. 4ஆம் இடத்துக்கு சூரியன் போய் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ஆம் இடத்தை பார்ப்பார். சூரியன் வந்து உங்களுக்கு மகர ராசி பார்க்குறது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான். ஒரு சில பேத்துக்குள்ள அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த மாதம் உருவாகும், சரிங்களா. சனி என்ன ஒரு பிரச்சனைனா உங்களுக்கு சனி 12ஆம் இடத்துல இருக்குது. 12ல் சனி இருக்கிறனால கொஞ்சம் செலவு பண்ணிகிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் விரையும் இருக்குது. ஒரு சில பேருக்கு வாகன விபத்து சந்திச்சிங்க, ஒரு சில பேருக்கு மருத்துவ செலவு வந்துட்டுருக்கு, ஒரு சில பேர் கையில் பணமே இல்லைங்க சார், காசே தங்க மாட்டேங்குது, சுத்தமாக நிற்க மாட்டேங்குதுலாம் சொல்லிட்டு இருக்கீங்க. இதுக்கு காரணம் என்னென்னா 7.5 சனியில் விரைய சனியில் உங்களுக்கு ஒரு சில அனுபவங்களால் இப்படி தான் கிடைக்கும், சரிங்களா. ஆனால் பெரிய அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாது. ஜென்ம சனி காலகட்டங்களில் தான் ஒரு சோதனையான காலகட்டமாக இருக்கும். ஆனால் 12ல் சனி இருக்கிறனால சுப விஷயத்துக்காக செலவு பண்ணுறது, நல்ல விஷயத்துக்காக செலவு பண்ணுறது, நல்ல காரியங்களுக்காக செலவு பண்ணுறது, ஒன்று வீடு வாங்குறது, வாகனம் வாங்குறது, திருமணத்துக்காக செலவு பண்ணுறது, அத்தனை அமைப்பும் உங்களுக்கு இந்த மாதம் இருக்குது. முயற்சி பண்ணுங்கள், பயப்படாதீங்க, சரிங்களா. 11ல் ராகு இருக்கார். சொந்த தொழிலில் அபாரமான வளர்ச்சி, ஒரு லாபம், இதெல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். முயற்சி பண்ணுங்கள். நீங்கள் முயற்சி பண்ணால் தான் உங்களுக்கு 7.5 சனியில் உங்களுக்கு நடக்கும் சில விஷயங்கள்லாம். ஆனால் ராசிநாதன் நல்லா இருக்கிறனால எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு தைரியத்தோட, ஒரு உத்வேகத்தோட எந்த பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாக தான் எல்லா மேசராசிக்காரங்களுக்கும் அவங்க வயதுக்கு தகுந்த மாதிரி இந்த மாதம் உங்களுக்கு நிச்சயமாக அமையுங்கிறதுல சந்தேகமே கிடையாது. இந்த ஜூலை மாதம் ஒரு அற்புதமான மாதமாக மேசராசி நேயர்களுக்கு நிச்சயமாக அமையும், சரிங்களா. நல்லபடியாக பயன்படுத்திக்கிங்க. இந்த சேனல் பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வந்து நம்ம பார்த்தது எல்லாமே பார்த்திங்கன்னா பொதுவான பலன். நம்ம இப்போ ஜூலை மாத ராசி பலன் பார்த்துருக்கோம். இது வந்து ஒரு ஜென்ரலான ஒரு பலன் தான் பார்த்துருக்கோம், ஜென்ரல் ப்ரெடிக்ஷன் தான். சரிங்களா? இது வந்து எல்லாத்துக்கும் அப்படி செட் ஆயிடாது, எல்லாத்துக்கும் பொருந்தாது. சரிங்களா? நான் சொன்னது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேருக்கு பொருந்திடும், 70% 80% கூட பொருந்திருக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க ஜாதக தசாபுத்தி மேட்ச் பண்ணால் தெரிஞ்சு போயிடும். சரிங்களா? ஒரு சில பேர் நீங்கள் சொன்னது எதுவும் நடக்கலைங்க சார், நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க ஆனால் எங்களுக்கு நடக்கிறது வேறு மாதிரி இருக்குது, நீங்கள் கெட்டது சொல்கிறீங்க எங்களுக்கு நல்லது நடக்குது, நீங்கள் நல்லது சொல்கிறீங்க எங்களுக்கு கெட்டது நடக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்னா அவங்கவுங்க பிறப்பு ஜாதகம், அவங்கவுங்க ஜனன ஜாதகம்னு ஒன்று இருக்குது. சரிங்களா? எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்காது. இப்போ வந்து மேஷராசினா மேஷராசியில் வந்து பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் இருப்பாங்க, ஒரே மாதிரி நடக்குதா? கிடையாது. அதே மாதிரி தான் 12 ராசி மேஷம் முதல் மீனம் வரைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அனுபவங்களும் ஒரு சில விஷயங்களும் அவங்கவுங்க கர்மாவிப்படி தான் சில விஷயங்கள்லாம் நடக்கும். சரிங்களா? உங்கள் பிறப்பு ஜாதகம் உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் தாங்க ரொம்ப முக்கியம். தனி மனிதனோட ஜாதகம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு மனுஷனை ஆட்டி படைக்கிறது நவகிரகங்கள் தான், அதில் சந்தேகமே கிடையாது. அந்த நவகிரகங்கள் 9 கிரகங்கள் உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்குது? சூரியன் சந்திரன் செவ்வாய், சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு, அதேமாதிரி சுக்கிரன் சனி ராகு கேது, இது வந்து அந்தந்த ஒவ்வொரு கட்டத்துக்கும் ஒவ்வொரு அமைப்பு மாறும். ஆனால் ராசி பலன்கிறது பொதுவாக நம்ம பார்க்குறோம் வான்மண்டலத்தில் இப்போ கிரகங்கள் கோச்சாரத்தில் இப்போ கிரகங்கள் நகரக்கூடிய அமைப்பு வச்சு நம்ம பார்த்துட்ருக்கோம். ஆனால் பிறப்பு ஜாதகங்கிறது நீங்கள் பிறக்கும் போது கிரக நிலை எப்படி இருந்தது, எந்த அமைப்பில் பிறந்தீங்க, உங்கள் டேட் ஆஃப் பர்த் என்ன, டைம் ஆஃப் பர்த் என்ன, பிளேஸ் ஆஃப் பர்த், எந்த ஊரில் பிறந்தீங்க, எந்த நாட்டில் பிறந்தீங்க, அதுக்கு தகுந்த மாதிரி தான் இப்போ சில விஷயங்கள் நடந்துகிட்ருக்கும். அதுதான் உங்களுக்கு 80லேருந்து 85% பேசும். கோச்சார பலன் 15லேருந்து 20% தான் பேசும். ஒரு சில பேருக்கு 80, 70, 80% கூட பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க ஜாதக தசாபுத்தியும் கோச்சாரமும் இப்போ அப்படியே மேட்ச் ஆகும். சரிங்களா? இப்போ நல்லது கோச்சாரம் நான் நல்லது சொல்லியிருக்கேன்னா உங்கள் ஜாதகமும் நல்லா போயிட்டு இருந்திருக்கும். அப்படியே அவங்களுக்கு தான் ஒரு 70% மேட்ச் ஆகும். ஒரு சில பேருக்கு மேட்சே ஆகாது. நான் சொல்கிறதுக்கு நான் சொன்னது ஒன்று நடக்கும், உங்களுக்கு வேறு மாதிரி நடந்துகிட்ருக்கும். நான் சொன்னது ஒன்று உங்களுக்கு நடக்கிறது வேறு மாதிரி இருக்கும். அதனால் புரிஞ்சுக்குங்க. சரிங்களா? உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் தனிப்பட்ட ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபுத்தி போகுது, உங்கள் வயசு என்ன, இதெல்லாம் ரொம்ப முக்கியங்க. சரிங்களா? அதை வச்சு பார்த்தா தான் நம்ம 100% அக்யூரேட்டாக துல்லியமாக சொல்ல முடியும். உங்கள் லைஃப் எப்படி இருக்கும், இனிமேல் என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எப்போ செட்டில் ஆவீங்க, உங்கள் லைஃப் எப்போ மாறுமா மாறாதா, எந்தெந்த காலகட்டங்கள் என்னென்ன நடக்கும், உங்கள் பாசிட்டிவாக நடக்கக்கூடிய காலகட்டம் வந்து எப்போ வரும், உங்களுக்கு எப்போ நல்ல நேரம் ஆரம்பிக்கும், இல்லை கெட்ட நேரத்தில் வந்து நீங்கள் எந்த விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கணும், கவனமாக இருக்கணும். இது எல்லாமே அவங்க சுயஜாதகத்தை பார்த்தா தான் நம்ம சொல்ல முடியும். சரிங்களா? ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரே ராசியில் வந்து 3 நட்சத்திரத்தில் இருப்பீங்க. அப்போ நம்ம ஒரு ராசி பலன் பார்க்குறோம், ஒரு ராசியில் 3 நட்சத்திரக்காரங்க இருப்பாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாதத்தில் இருப்பாங்க. அந்த பாதத்தில் வந்து எல்லாருமே ஒரே பாதத்தில் பிறக்கிறது கிடையாது. சரிங்களா? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நட்சத்திர பாதத்தில் பிறப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தசாபுத்தியும் அவங்கவுங்க வயதுக்கு தகுந்த மாதிரி சில அமைப்பும் அந்த கிரகநிலையை இப்போ உங்களை ஆட்டி படைச்சிருக்கும். அதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்குங்க. அப்போ உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பாருங்கள், என்ன தசாபுத்தி போகுதுன்னு பாருங்கள், உங்களுக்கு சாதகமாக பாதகமானு பாருங்கள், உங்களுக்கு அந்த கிரகங்கள் உங்களுக்கு நல்லது செய்யுமா கெட்டது செய்யுமா பாருங்கள். அதை பார்த்தா தாங்க நம்ம அக்யூரேட்டாக சொல்ல முடியும் உங்கள் லைஃப் எப்படி இருக்கும், இனிமேல் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது, இதெல்லாமே அக்யூரேட்டாக நம்ம 100% துல்லியமாக தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? உங்கள் ஜாதகம் பார்க்க விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சுடுங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. அப்போ தான் ஜாதகத்தை அனுப்பிச்சுடுங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிடும், என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாதுன்னு உங்களுக்கு ஒரு தெளிவான ஐடியா கண்டிப்பாக கிடச்சிடும். சரிங்களா? மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். நன்றி, வணக்கம்.